ஈரோடு தி அக்ரி வேர்ல்ட் உங்கள் விவசாய தேவைகளுக்கு ஒரு முழுமையான தேர்வு. வணக்கம் சார். வணக்கம். டெய்லியும் நம்ம ஓபிஎஸ் ஷோல இது Q4 ரிசல்ட் சீசன் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ ரிசல்ட் சீசன் போய்கிட்டு இருக்கு சார். இப்போ நீங்க டெய்லியும் சில என்னென்ன நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை கவனிங்கன்னு சொல்லுவீங்க. கவனிக்கணும்னு சொல்லும்போது சார் பக்கமா ரிசல்ட்ஸ் வரும். நம்ம நாளையா அது எல்லாத்தையும் படிக்க முடியாது. அப்படின்னா ஒரு ரிசல்ட் வருதுன்னா நம்ம என்னென்ன விஷயங்களை மட்டும் அந்த ரிசல்ட் பேப்பர்ல நம்ம கண்டிப்பா கவனிச்சிடணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வியில் ஒரு 4-5 கேள்வி அடங்கியிருக்கு. எதுக்காக ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணும்போது இல்லை எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ரிசல்ட்ஸ் தேவை. இட்ஸ் லைக் நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஒரு தேர்தல் டைமில் எதுக்காக மக்களை சந்தித்து அந்த ஓட்டை கேட்குறோன்னா இட் இஸ் லைக் அவர் ரிப்போர்ட் கார்டு இல்லையா. நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அதுக்கு அடிப்படையில் என்னை இவாலுவேட் பண்ணுங்கள், அதுதான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் ஸ்டாக்குக்குமே, அதே மாதிரி காலேஜில் நம்ம எழுத பரீட்சை சேம் லாஜிக் இஸ் சேம். ஸோ ஒருவேளை நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணோன்னு நினச்சோம்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு லுக் அட் த லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ். அது எப்படி செயல்பட்டுருக்கு, கடந்த 3 குவார்ட்டரில் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்றது. ஸோ யூ வில் நோ பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி செஞ்சுருக்காங்க, எப்படி செய்கிறாங்க, வாட் இஸ் தி இம்பேக்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். முக்கியமாக சில ரேஷியோஸ் அதில் கவனிக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் செஞ்சுருக்கு. ஏன்னா நம்ம முதலீடு செய்கிறத ஒரு கம்பெனியோட ஸ்டாக் எதுக்கு வாங்குறோம்னா லாபம் சம்பாதிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி அந்த லாபம் சம்பாதிக்கணும், அப்போ தான் நமக்கு அது பெனிஃபிட், அப்போ தான் விலை ஏற்றம் நடக்கும். கம்பெனி கார்பரேட் ஆக்ஷன், டிவிடெண்டு, போனஸ் ஏதோ கொடுத்தானா ஏதோ நடக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம எதுக்காக ஒரு ஸ்டாக்கில் முதலீடு செய்யணும்? ஏன்னா நம்ம பணத்தை நம்ம போடுறது நம்ம லாபம் சம்பாதிக்கணும். ஸோ அந்த இவாலுவேட்டிவ் ப்ராசஸுக்குமே ரிசல்ட் பார்க்குறது இல்லாமல் நமக்கு வேறு எந்த வழியும் தெரியாது. ஒரு அனாலிட்டிக்கல் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு அனாலிசிஸ் வேணும்னா அது ரிசல்ட்டை தான் பார்க்கணும். நீங்கள் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் டிப்ஸ் ஆர் யாரோ கொடுக்குற கால் அப்படின்னு கிடையாது. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது நல்லா படிக்கிற பிள்ளையா, ஃபெயில் ஆக போகிற பிள்ளையா, ஓடுற குதிரையா, ஓடாமல் நிற்க போகிற குதிரையான்றது உங்களுக்கு தெரியும். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வை ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி, சேல்ஸ் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, சேல்ஸ் மூலமாக வந்திருக்கு. ஏன்னா சிலதெல்லாம் இந்த டிஸ்கைஸ் பண்ணி போடுவாங்க, அந்த ஒன் டைம் ப்ராஃபிட் அப்படின்னு வரும். அவங்க நிறைய லேண்ட் வச்சுருப்பாங்க, அந்த லேண்டை விற்று லாபத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. நீங்களே ஏமாதிரி ப்ராஃபிட் இவ்வளோ சம்பளம் சூப்பர் கம்பெனி நினைப்பீங்க, பட் அவங்களோட செயல்பாடுனால அந்த லாபம் வரல. வச்ச நிலத்தை விற்று அந்த லாபத்தை காட்டுறது இஸ் லைக் ஐ வாஷ், இல்லையா, ஒரு பெயிண்ட் அடித்த கட்டிடம் மாதிரி. அந்த குவார்டரோட முடிஞ்சிடும். அது அடுத்த குவார்டர் நீங்கள் லாபத்தை எதிர்பார்ப்பீங்க, வராது. ஏன்னா அவங்க செயல்பாடு அதில் இருக்காது. ஸோ சேல்ஸ் வளர்ச்சி இருக்கணும், லாபம் வளர்ச்சி இருக்கணும். இது ரெண்டுமே இன் டேண்டமாக போகணும். சேல்ஸ் வளராமல் லாபம் மட்டும் வளர்ந்தால் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். செக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அது எப்படி ஒரு பொருளை விற்காம எப்படி ஒரு கம்பெனி வளர்ந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். அது சர்வீசஸாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், செல், யூ ஹேவ் டு செல், இல்லையா? சேல்ஸ் கூட தான் உங்கள் ரெவென்யூ கூடும், ரெவென்யூ கூடனா தான் லாபம் கூடும். நிலம் விற்று நீங்கள் லாபம் கொண்டு வரதில்லை. ஸோ பேரலிட்டி ஆஃப் சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சதும் எப்படி செயல்பாடுன்னு தெரிஞ்சு ஆல் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது எல்லா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்னு இல்லை, ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ 5000 கம்பெனியோட ரிசல்ட் வரும், ஒரே நேரத்தில் வராது, பட் வரும். ரைட்? ஓவர் கோர்ஸ் ஆஃப் அபவுட் 45-50 days எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கம்பெனி கிட்ட அதோட முடிஞ்சிடும் டெய்லி. இப்போல்லாம் நமக்கு 13, 18, 20ன்னு வருது, பட் சீசன் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. அந்த சீசன் சூடு பிடிக்கும்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 70, 60, 100, டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 250, 210, 180 ரிசல்ட் தான் வரும். ஒரே நேரத்தில் நீங்கள் 180 நீங்கள் பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளராக இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஸ்டாக் பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னது நமக்கு தெரிஞ்சு அது ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட், நம்ம டிபி ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட், இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பங்குகள் ஃபஸ்ட்டு அது எடுத்து வைக்கணும். இது ரிசல்ட் வர இதனால தான் நம்ம ஓபிஎஸ்ல சொல்கிறோம், இன்னைக்கு இந்த கம்பெனி ரிசல்ட் இருக்குது, சில டைம் ஹை டெலிவரி நடந்திருக்கு, பட் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சரியில்லை. இன்றைக்கும் 1-2 ஸ்டாக்ஸ் நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி அடிக்கடி வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவு இல்லை, நம்மக்கிட்ட அந்த ஸ்டாக் இருக்கும். இப்போது நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் ரிசல்ட் வரும்போது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோன்றது will depend on the quality of the result. Some people அதை ஹோல்ட் பண்ணாங்க, நிறைய பேர் அது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நல்ல ஸ்டாக்கு, அதாவது இத்தனை வருஷமாக எனக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்கு, நான் திரும்பி வச்சுட்டு இருப்பேன், அப்படிதான் இருப்பாங்க. தே வில் நாட் செல் பார்ஷலி செல், எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரி இந்த குவார்டர் அப்படியோ ரிசல்ட் சரியில்லையா அப்படின்னு வச்சுப்போம், சரி வச்சுக்கலாம், அடுத்த 5 வருஷத்துக்கு பார்ப்போம். இதுதான் லாஜிக்.
பட் ஐ திங்க் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு கம்பெனி வந்து செயல்பாடு குறைவுனால அவங்களோட ரிசல்ட்ஸ் இல்லை லாபம் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த திறமை வந்து குறைந்து வந்தால் யூ ஹேவ் டு ஆக்ட் ஆன் தட் பிகாஸ் ரிமெம்பர் இட் இஸ் அவர் மணி. நீங்கள் கம்பெனியோட அட்டாச்மெண்ட் முக்கியம் கிடையாது, உங்களோட போட்ட முதலீடோட நீங்கள் அட்டாச் ஆகிருங்க. லாபம் வருதான்னு பாருங்கள். உங்களுக்கே லாபம் வரலைன்னா அது வச்சிருக்கிறதுக்கு என்ன யூஸ்? இட் சர்வ்ஸ் நோ பாயிண்ட் இல்லையே. அந்த மாதிரி தான் அந்த ஆக்ஷனை ட்ரீட் பண்ணும். ஸோ தொடர்ச்சியாக 3 குவார்ட்டர் பேட் ரிசல்ட்ஸ் இல்லை 2 குவார்ட்டர் பேட் ரிசல்ட்ஸ் தான் அலர்ட் ஆகிக்கணும். 3வது குவார்ட்டர் வரலைன்னா ஐ திங்க் ஸ்லோலி அதை எக்ஸிட் பண்ணக்கூடிய இல்லை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. இப்போ சில செக்டரில் நம்ம எதுக்கு முக்கியமான கம்பெனிஸ் மட்டும் சொல்கிறோம், ஏன்னா ஃபுல் லிஸ்ட்டு ஒரு நாளைக்கு நம்மளால படிக்க முடியாது, டைம் இல்லை. ஏன்னா 15 நிமிஷத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிக்கணும். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள சில நாட்கள்லாம் 100 ஸ்டாக் கிட்ட வரும். இது படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆகும் ஸ்டாக் லிஸ்ட்டு. ஸோ அதனால நம்ம ரொம்ப முக்கியமாக யார் ஹோல்டிங் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஹோல்டிங் இருக்கக்கூடும் அப்படின்ற நம்புகின்ற ஒரு சில கம்பெனிஸ், ஃபேவர்ட் கம்பெனிஸ், கேள்விப்பட்ட கம்பெனிஸ், டாப் 100ல் இருக்கக்கூடிய இல்லை டாப் 1000ல் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் பேரை மட்டும் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லும்பொழுது அது கவனமாக இருக்கணும். ஒருவேளை இது நம்ம பட்டியலில் இருந்தால் அலர்ட் ஆகிங்க, நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கணும். ப்ராஃபிட் எப்படி, சேல்ஸ் எப்படி, ரெவன்யூ எப்படி, தொடர்ச்சியாக இவங்க பண்ணுறாங்களா, இல்லை போன குவார்ட்டரோட ரிசல்ட்ஸ் கம்பேரிசன் இருக்கும். அப்படி தான் கொடுப்பாங்களே, ரிசல்ட் டிக்ளரேஷனாக அப்படி தான் வரும் ஒரு கம்பெனி. அது வந்து செயல்பாடு சரியில்லைனா இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஆக்ட் அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் அன் இன்வெஸ்டர்ஸ் லைஃப். இந்த ரிசல்ட் இவாலுவேஷன் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமைச்சு குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? 10வது வகுப்பு வரைக்கும் எக்ஸாமே வைக்க வேணாம்ல, ஏன்னா லாங் டேர்ம் நம்ம சொல்லலாம்ல, இது லாங் டேர்ம் ஹோல்டிங். 10வதுல நேராக எக்ஸாம் இருக்கும், எவனுமே கிளியர் பண்ண மாட்டான், ஏன்னா லைஃப்ல அவன் எக்ஸாமே எழுதிருக்க முடியாதுல்ல. அதனால நம்ம குவார்டர்லி எக்ஸாம் இதுக்கெல்லாம் டெஸ்ட்ல முறையில் செய்கிறோம். வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து அந்த முறையாக இப்போ அறுவடை, இப்போ விதை விதைச்சா அறுவடை செய்கிறோம். ஃபார்மிங் தட் ஆல்சோ ஹேஸ் அ டைம் ஃப்ரேம். அதுக்கு வந்து தண்ணி இரிகேட் பண்ணுறோம், வீட்ஸ் ரிமூவ் பண்ணுறோம், எல்லா ப்ராக்டிஸுமே செய்கிறோம்ல. அதே போல தான் ஸ்டாக்ஸ். ஸோ அந்த குவார்டர்லி இவாலுவேட்டிவ் ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சார்ட்டை பார்க்கலையோ ஸ்டாக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, கம்பெனியோட குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் நல்லா செயல்பட்டு திடீர்னு பார்த்தா இந்த குவார்ட்டர்ல மட்டும் ஒரு டிராபேக்கான இது வருது. அப்போ அந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம விற்கலாமா சார்? இல்லை, அப்படி கிடையாது. அந்த மாதிரி நீஜர்க் ரியாக்ஷன் வந்து எடுக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். கடந்த 3 வருஷமா நல்லா செஞ்சிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 3 வருஷம்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் 3 into 4 12 குவார்ட்டர்ஸ். ஸோ 12 குவார்ட்டர்ஸ் கன்சிஸ்டண்டாக ஏதோ டெலிவரி பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் வளர்ந்துருக்கு, லாபம் வளர்ந்துருக்கு. ஃபேர். இந்த குவார்ட்டர் காரணங்கள் 1000 இருக்கலாம். இந்த குவார்ட்டரில் இன்ஃபேக்ட் நானே இப்போயே சொல்லிடுறேன், 4th குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் இருக்காது. நம்ம ஆல்ரெடி ஓபிஎஸ்ல நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கேன் நான், வராது. ஏன்னா ஒரு மாதம் பூரா நம்ம போரில் போயிட்டோம். மார்ச் மாதம் ஃபுல்லாகவே போர் பின்னாலே சுற்றிட்டு இருந்தோம். க்ரூட் ஆயில் இது அப்படின்னு பேசி எவ்ரி திங் வாஸ் ஸ்லக்கிஷ். எல்லா எக்கானமியில் இருக்கக்கூடிய பல செக்டருமே பாதிப்புக்குள்ளே வந்திருக்கிறது இந்த போர்னால. ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் மட்டுமே அடிப்படையாக வச்சு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறது தவறு. டெஃபினெட்லி ராங். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் குவார்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பெனிஸை பிளேம் பண்ணல, குளோபல் என்வாயன்மெண்ட் அப்படி. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால. ஸோ 1 குவார்ட்டர் டஸ் நாட் குவாலிஃபை ஃபார் எனி திங். ஸோ 1 குவார்ட்டரில் நீங்கள் எடுத்து விற்றுணும் அப்படின்லாம் சொல்ல வரல. ரைட். விற்க வேண்டியது தொடர்ச்சியாக 2-3 குவார்ட்டர்ஸ் நமக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, விலை இறங்கிட்டே வருது. நாட் ஃபார் அதர் ரீசன்ஸ். இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனால மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஸ்டாக்குடைய விலை இருந்தது. இப்போ இண்டெக்ஸே வந்து 22,000 இல்லை அந்த லெவலுக்குலாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கும். அதனால நம்ம அது எல்லா ஸ்டாக்குமே விற்றுலாமா, மார்க்கெட்டில் வெளியேறுமா, தட் இஸ் ராங். கரெக்ட். பட் தொடர்ச்சியாக 3 குவார்ட்டர் இல்லை 2 குவார்ட்டர் வந்து பேட் ரிசல்ட்ஸ் கொடுக்கின்ற ஒரு நிலைமை, விலை இறக்கம் தொடர்ச்சியாக அந்த விலை இறங்கிட்டே இருக்கு அப்படின்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு பி அலர்ட். தென் இஸ் வென் அந்த டிசிஷன் எடுக்கிறது. ஸோ நாட் ஜஸ்ட் ஒரு குவார்ட்டரில் ரிசல்ட் பேடாக இருக்கு நம்ம விற்றுலாம் அப்படின்றது கிடையாது. சார், போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் சார், என்னன்னா தமிழில் முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க, ஏன்னா இங்கே கேட்குற நிறையா பேருக்கு வீடியோஸ் வந்துட்டு தமிழில் தான் புரியும், எங்களுக்கு இங்கிலீஷ் அதிகம் வராது, எல்லாருமே கேட்குற மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த கண்டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு சார், இப்போது நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும்போது அது இங்கிலீஷில் தான் வரும். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணலாம்? ரிப்போர்ட்ஸ் படிக்காமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லைன்னா அவங்க வேறு என்ன பண்ணலாம் சார்? அதாவது நம்மளுடைய வெப்சைட் இவங்கெல்லாம் போயிருக்காங்களா இல்லையான்னு தெரில. பிஎஸ்சி வெப்சைட்
முக்கியமாக நான் சொல்கிறது. எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் போனோம், பட் பிஎஸ்சி இஸ் மோர் ஈஸிலி. அது வந்து அந்த வெப்சைட் வந்து டிரான்ஸ்லேட்டபிள் இன்டு சம் 20-25 லாங்குவேஜஸ் இருக்குது. ஓகே. அதில் தமிழும் உண்டு, மலையாளம் உண்டு, கன்னடா உண்டு, தெலுங்கு உண்டு, ஒரிசா உண்டு, ஒடியா அந்த குஜராத்தி உண்டு, இந்த மாதிரி ஹிந்தி உண்டு. ஸோ அந்த ஹோல் வெப்சைட்டே வந்து டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வரும் தேவையான மொழியில். ஓகே, இப்போது இங்கிலீஷ் தெரியல சரி, பட் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அதை படிக்க முடியும். ஸோ அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஓகே. ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் தான் ஃபர்ஸ்ட் டிக்ளேர் ஆகும். ஓகே ஓகே. வெளியீடுன்றது எக்ஸ்சேஞ்சுக்கு தான் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்தித்தாள்களில், நியூஸ் பேப்பரில், மேனுவலில், வாட்எவர் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணும். நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், டிரான்ஸ்லேட்டபிள் வெர்ஷன்ஸ் கிடைக்கும், படிச்சிடலாமே. ஓகே. தட்ஸ் நாட் பி டூ டிஃபிகல்ட். ஓகே சார். இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் சார், இப்போது தொடர்ந்து என்னோட கம்பெனி நான் வச்சுருக்க ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது என்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது. நான் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமா, இல்லை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லதுங்களா சார்? ஒரே கம்பெனியில் தொடர்ந்து போடுறதுக்கான காரணிகள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. இட்ஸ் லைக் புட்டிங் ஆல் யுவர் எக்ஸ் இன்டு ஒன் பாஸ்கெட். எல்லா முட்டைகளுமே ஒரே இங்கே டைவர்சிஃபிகேஷன் தேவை. எப்போவுமே டைவர்சிஃபிகேஷன் தேவை. ரைட். நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாத்துக்குமே டைவர்சிஃபிகேஷன் தானே, போடுற உடையும் டைவர்சிஃபிகேஷன் தான். ஒரே உடையில தான் இருக்கிறோமா? கிடையாது. வி கீப் சேஞ்சிங் இல்லையா? அதே போல தான் இதுவும். ஸோ அந்த சேஞ்ச் வரும்பொழுது டெஃபினெட்லி எல்லாமே போடுறதுக்கு, அதாவது நீங்கள் கூடுதல் தொகை வச்சுருக்கீங்க, செயல்பாடு நல்லா இருக்குது, பட் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் டு இன்வெஸ்ட் மோர் வந்து இருந்தாலே ஒழிக அதில் போடக்கூடாதுன்றது தான் எந்த ஒரு அட்வைஸருக்குமான ஒரு அட்வைஸ் கொடுக்கறது இதுவாக தான் இருக்கும். டைவர்சிஃபை பண்ணுறது இஸ் பெட்டர் ஐடியா. சரி, ஒரு ரிசல்ட் வருதுங்க சார், அதில் என்னென்ன வந்திருந்தா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் ஓகே, என்னென்ன வரலைன்னா அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் ஓகே இல்லை சார்? அப்படி நீங்கள் ஃப்ளாட் முடிவு வந்து எடுக்க முடியாது. பட் சொல்கிறது என்னென்னா இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து லாபம் வளர்ந்துருக்கா, குவான்டம் ஆஃப் ப்ராஃபிட், எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிருக்காங்க ஒரு குவார்ட்டரில். இது எப்படி தெரியும்? போன குவார்ட்டர் கம்பேரிசன் வந்து சேர்த்து தான் போடுவாங்க. ஓகே. போன வருஷம் இதே குவார்ட்டரோட என்ன ரிசல்ட் அதையும் சேர்த்து போடுவாங்க. ஓகே, இயர் ஆன் இயர்னு சொல்லுவாங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் கம்பேர் பண்ணக்கூடிய இதே குவார்ட்டர்லி ரிசல்ட் கடந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது, போன வருஷம் எப்படி இருக்கு. ஸோ அந்த growth இருந்திருக்கணும். போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வளர்ச்சி இருந்திருக்கும். ஸோ 2 things. ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் தான். இரண்டாவது ரெவென்யூ, எதனால அந்த லாபம் வந்திருக்கிறது நம்ம புரியணும். சம்டைம்ஸ் டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஒன் டைம் ப்ராஃபிட். நிலம் இருக்கும், விற்றுருப்பாங்க, ஒன் டைம் ப்ராஃபிட். சம் ஆட் திங்ஸ் லைக் திஸ். ஸோ இந்த ரெவென்யூ, இந்த லாபம் வந்து எங்கேருந்து வந்திருக்கு? இஸ் இட் பை growth ஆஃப் சேல்ஸ், growth ஆஃப் ப்ராடக்ட்ஸ், புது ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கா, இதெல்லாமே இருக்கணும். இருந்தாலே ஒழிய ஸோ ப்ராஃபிட் பார்க்குறோம், ரெவென்யூ எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்க்கணும், சேல்ஸ் வளர்ந்துருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே போன குவார்ட்டருக்கும் கம்பேரிசன் இருக்கும், இதே குவார்ட்டர் போன வருஷத்துக்கான கம்பேரிசன். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் இது நிஜமாக வளருதா வளரலையா, செயல்பாடுனால வந்திருக்கா வரலையா. இந்த 3 பார்த்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் ஆர் க்ளோஸ்ட். ஓகே. மீதி நிறைய ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும். இன்னும் லைக் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ரேஷியோ இருக்குது, ROCE இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டீப் ஃபண்டமெண்டல்ஸ். பட் இது 3 பார்த்தாலுமே உங்களுக்கு ரஃபாக தெரிஞ்சிடும் இஸ் கோயிங் டு பி ஜஸ்டிஃபைட் ஆர் நாட்ன்றது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் கார்பரேட் ஆக்ஷன் ஒரு கம்பெனி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அதில் விழுந்துருவாங்க. ஓகே. கார்பரேட் ஆக்ஷன்னா இப்போ வந்து செயல்பாடு பெருசாக இருக்காது. இப்போ சமீபத்தில் வந்து டிசிஎஸ் உதாரணம். ஓகே, இப்போ செயல்பாடு வந்து பெருசாக இல்லை, லாபம் வந்து பெருசாக வளரல, ரெவன்யூ வந்து பெருசாக இல்லை, ஏஐ த்ரெட்லாம் இருக்குது, இப்போ நான் இந்த ஸ்டாக் விற்கவா அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த கம்பெனி ரிசல்ட்டோட சேர்த்து நாங்கள் ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்குறோம். ஸோ கொஞ்சம் லாபம் இருக்குது, ரிசர்வ்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க, வாட் எவர், இப்போ 30 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறோம். இப்போ அந்த மனநிலை, ஒரு முதலீட்டாளர் மனநிலை என்ன இருக்கும்? இப்போ டிவிடெண்ட் வருது, நான் ஸ்டாக் விற்கவா கன்ஃபியூஷன். செயல்பாடு சரியில்லை, நாட் கிரேட். சரியில்லைன்னு நான் சொல்லலை, சரியில்லைன்னா நஷ்டத்தில் வருது அப்படின்றத நான் சொல்ல வரல. பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ், ஒரு 5 years முன்னால் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட்டுக்கும் இப்போ கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் லெவல்ஸுக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இதை எக்ஸிட் பண்ணி வேறு ஸ்டாக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கார்பரேட் ஆக்ஷன் ஒரு டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணும். ஸோ அந்த கன்ஃபியூஷனில் ஹி மைட் ஹோல்ட் ஆன் டு திஸ் டைம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு பார்க்க வேண்டிய சில காரியங்கள். அண்டர்ஸ்டாண்ட்? சேல்ஸ் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும், ரெவன்யூ க்ரோத் இருக்கணும், தவிர டிவிடெண்ட். நிறைய பேருக்கு வந்து இந்த நஷ்டத்தை கவர் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு மன திருப்தி வந்து டிவிடெண்ட் வருதான்னு பார்ப்பாங்க. நாட் ஜஸ்ட் ப்ரைஸ் அப்ரிசியேஷன், ரைட்? டிவிடெண்ட். ஏன்னா ஒரு பங்குல முதலீடு செய்யும்பொழுது 2 வகையாக நமக்கு
அந்த வளர்ச்சியில் லாபம் கிடைக்கும். ஒன்று வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன். 10 ரூபாய்க்கு போட்டது 15 ரூபாய்க்கு போகுதுன்னா அது ப்ரைஸ் அப்ரிசியேஷன். இன்னும் வந்து நம்ம ஸ்டாக் வாங்கி வைக்கிறோம், கம்பெனி லாபத்துலேருந்து ஒரு பங்கு எனக்கு தராங்க டிவிடெண்ட். தட் இஸ் ஆல்சோ குட். ஸோ இப்போ சந்தையில் இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகளை வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு யாரோட போர்ட்ஃபோலியோமே பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை, டப்புன்னு ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கிற ஷேருக்கு 30 ரூபா டிவிடெண்ட் தரும்போது 100 ஷேர் வச்சிருந்தா அது 3000 ரூபா ஆச்சுல்ல. ஃபேர் அமௌண்ட். ஸோ ஐ வில் ஹோல்ட் இட், ஐ வில் நாட் செல் இட். ஓகே சார், நீங்கள் இந்த கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி மாதிரி சார், டிவிடெண்ட், போனஸ், பைபேக் இது யாருக்கு சார் லாபம்? இதில் நஷ்டம் ஏதாவது இருக்கா முதலீட்டாளர்களுக்கு? இல்லை, டிவிடெண்ட் சரி போனஸும் சரி ரெண்டுமே முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறது வந்து ப்ராஃபிட்லேருந்து ஒரு ஷேர் எடுத்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறது தான் டிவிடெண்ட். டிவைடட் எண்ட், அதுதான் அந்த டிவிடெண்ட். ஸோ அது பெனிஃபிட் தான். போனஸ் வந்து இருக்கிற ஷேர், அது போனஸ் வந்து 2-3 வகையில் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா ஷேர் இஷ்யூ பண்ணுறது, டைல்யூஷன் ஆஃப் கேபிட்டல், ஃபேஸ் வேல்யூ சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ். பட் நெட் உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு பெரிய பாதிப்பு வராது. ஓவரால் டைல்யூஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வரும். இட் இஸ் ஓகே, அதுவும் இஸ் ஓகே. ஸோ பெரிய அளவில் ஒரு நஷ்டம் அப்படின்னு பைபேக் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து செய்கிறாங்க. இப்போ விப்ரோ கூட பைபேக் பண்ணுறாங்க அட் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 207 307 வேணுமோ, அவங்க 250 வேணுமோ சொல்லி வாங்குறாங்க, வே அபவ் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ அவங்களோட ஷேரை வந்து திருப்பி பெறாங்க. நீங்கள் வந்து விற்கிற வேண்டாம், அப்படி விற்கிறதா இருந்தால் எங்கிட்டே விற்றுரு, நான் உங்களுக்கு 250 rupees இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 45 rupees ஹையராக உங்களுக்கு நான் கொடுத்து நான் எடுக்கிறேன். அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ தட் மீன்ஸ் த கம்பெனி இஸ் ட்ரைங் டு ஃபோர்ட்டிஃபை அந்த ஷேர் ஹோல்டிங். அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணி மேபி அவங்க வந்து அது வேறு மாதிரி அது யூஸ் பண்ணிப்பாங்க, டைவர்சிஃபை பண்ண. தே ஹேவ் தேர் ஓன் பிளான்ஸ். பட் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல என்ன தப்பு? ஸோ ஐ திங்க் இட் பெனிஃபிட்ஸ் தி இன்வெஸ்டர். ஓகே சார், இப்போ குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பற்றி வேறு ஏதாவது கேள்வி கேட்கலாம், இல்லை அவேர்னஸ் கொடுக்கலாம்னா ஏதாவது இருக்குங்களா சார்? கேட்கலாம். எத்தனை ரிசல்ட் வந்திருக்கு, வாட் இஸ் த பேட்டர்ன், இனிஷியல் ஃப்ளோ ஆஃப் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது வேணால் கேட்கலாம். ப்ராடாக பேசிடுவோம். சரி, இப்போது கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸில் எப்படி சார் இருக்குது அவுட்லுக்? கால்வாசி வரல நிமித்தா, அதான் சேட் பார்ட். ஏன்னா 5000 கம்பெனியில் கால்வாசினா மோர் தேன் 1000 ரிசல்ட்ஸ் கிட்ட வரணும். பட் நமக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு 77-80 ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 80லேயுமே ஐ திங்க் பாசிட்டிவ் க்ரோத், நெகட்டிவ் க்ரோத்னு பிரிச்சிங்கன்னா சரி சமமாக இருக்கும். 35 பாசிட்டிவ் க்ரோத், 39 நெகட்டிவ் க்ரோத், இந்த மாதிரி தான் இருக்குமே. ஸோ பெரிய அளவில் அன்ஃபேவரபுள் போக்கு தான் எனக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் எதிர்பார்த்த ஒரு சில பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், பெரிய அளவில் ரிசல்ட் வளர்ச்சிலாம் கொடுக்கலாம். லாபம் வளர்ந்துருக்கலாம், பட் சேல்ஸ் குறைஞ்சிருக்கும். நெட் ரெவென்யூ குறைஞ்சிருக்கலாம், பட் வேறு வழியில் லாபம், அவங்களுக்கு வேறு ஆக்டிவிட்டினால லாபம் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குமே. அண்ட் எல்லாமே சிங்கிள் டிஜிட், லோவர் சிங்கிள் டிஜிட்ஸ் மல்டிபிள்ஸில் தான் இருக்குது. பெரிய அளவில் அந்த 12%, 15% அந்த மாதிரி க்ரோத் எல்லாம் இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸில் பெரிய அளவு நம்ம பார்க்கல. அண்ட் தீஸ் ஆர் அஃபோர்டபுள் ஸ்டாக்ஸ். ஒரு சில பங்கள் வந்து 4000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ அதில் நம்ம போகிறது இல்லை. ஆனால் ஒரு சிறு முதலீட்டாளருக்கு தட்ஸ் லைக் அன் அன்அஃபோர்டபுள் ப்ரைஸ். பட் மற்றபடி பார்க்கும்பொழுது நாட் வெரி எக்ஸைட்டிங். ஐ திங்க் 77-80 பங்களோடைய ரிசல்ட்ஸ் தான் கைவசம் இருக்கிறது, டிக்ளேர்ட் ரிசல்ட்ஸ். அதில் வந்து ஆல்மோஸ்ட் 50-50 தான் டிவைட் ஆகிருக்கு. அண்ட் அந்த பாசிட்டிவ் க்ரோத் கொடுத்துருக்கிற கம்பெனிஸ்லையுமே லோவர் சிங்கிள் டிஜிட் மல்டிபிள்ஸ் தான் வளர்ச்சி இருந்திருக்கு. ஓகே சார், போன குவார்ட்டரில் வந்து ஏஐ த்ரெட் இருந்துச்சு, இந்த குவார்ட்டரில் வந்துட்டு போர் த்ரெட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் சார்? முதலீட்டாளர்கள் எப்படி சார் தொடர்ந்து முதலீடு பண்ணுவாங்க? ஒவ்வொரு செக்டரல் சேலஞ்ச் இருந்துட்டு தான் இருக்கும். தட்ஸ் வாட் மேக்ஸ் இட் ஃபேன்சி. இந்த ஐடி மீன்ஸ் இந்த ஏஐயோட த்ரெட் வந்து பெரும்பாலுமே ஐடி செக்டருக்குள்ளான ஸ்டாக்ஸ் தான் பை அண்ட் லார்ஜ். அண்ட் அதை சார்ந்து இருக்கக்கூடிய செக்டர்ஸ் வாட் எவர், ரைட்? போகிறனால எல்லா செக்டருக்குமே பாதிப்பு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ செக்டர் பட் ஆல் செக்டர்ஸ், ரைட்? ஸோ அச்சுறுத்தல் இருக்கும்போது குறிப்பிடத்தக்கக்கூடிய அந்த எங்கே வந்து அந்த பிரச்சனை வந்து மேக்ஸிமம் இம்பேக்ட் தரப்போகுது. இப்போ போகிறனால வரக்கூடிய மேக்ஸிமம் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், எல்பிஜி, இதில் தானே உங்களுக்கு மெயின் ஃபர்ஸ்ட் லெவல். அதை சார்ந்து இருக்கக்கூடியது பெயிண்ட்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர், அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் லெவல் பாதிப்பு வரும். அதுக்கும் 3வது லெவலில் தான் ஆட்டோமோட்டிவ் எக்ஸெட்ரா. பட் லக்லி நமக்கு வந்து பெரிய அளவில் இந்த ஆட்டோ செக்டர் பாதிப்பு. இன்ஃபேக்ட் நம்பர்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஆஃப்டேக் நீங்கள் வாகன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நியூ வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி க்ரோன் போர் டைமில். ஸோ நம்ம அந்த 3வது லெவலில் இருக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் வந்து வரவே இல்லை.
ஆட்டோ செக்மெண்ட் வளர்ந்திருக்க கூடும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இந்த ரிசல்ட் வரும்போது என்னோட வியூ டேட்டாலாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோன்றுது. வேற எனர்ஜி சப்ளையர்ஸ் வந்து பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா எல்பிஜி எக்ஸெட்ரா இந்த சேலஞ்ச். ஸோ அந்தந்த செக்டருக்கு தான் அந்த பாதிப்பை தரக்கூடியும் இல்லை வர முடியும் அப்படின்றது தவிர ஓவரால் மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா செக்டருக்குமே இப்போ ஏஐனால எல்லா செக்டருக்கும் பாதிப்பான கேட்டால் நாட் இமீடியட்லி. ஸோ மேபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், ஐடி கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம் மெயின் லெவல். பட் இப்போ ஆட்டோ செக்டருக்கு ஏஐனால பாதிப்புனா உடனடியாக எதுவும் கிடையாது. இட்ஸ் நாட் அ டைரக்ட் இம்பேக்ட். ஸோ அது ஐ திங்க் தட் பேலன்சஸ் அவுட். விவசாயத்தை எளிதாக்க வேண்டுமா? ஈரோடு தி அக்ரி வேர்ல்டுக்கு பாருங்கள். அனைத்து விவசாய இயந்திரங்களும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 9840267095.